நேர்மையானவர்கள், நியாயத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் காவல்துறையில் இருக்க முடியாது. இப்போ பொன்மாணிக்கவேலு பார்த்தீங்களா? பொன்மாணிக்கவேலுக்கு என்ன இதாச்சுன்னு, சிலை தடுப்பு பிரிவில் அவர் இருந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நிறைய சிலைகளை வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பிடிச்சார். அப்போ பிடிக்கும்போது இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் ஒரு டிஎஸ்பியாக இருந்தால் சிலை கடத்தல்காரர்களுடன் தொடர்பு வச்சுருந்ததை கண்டுபிடிச்சி அவரை கைது பண்ணார். அப்போ கைது பண்ணும்போது அவருக்கு ஆதரவாக பேசுனது யார்? அப்போ டிஜிபியாக இருந்த ஒருத்தர் பொன்மாணிக்கவேலுக்கு ஃபோன் பண்ணி, எப்போ அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் டிஎஸ்பிப்பா, அவனை போய் கைது பண்ணால் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அசிங்கம், அவனை பண்ணாதேன்னு இதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தது ஒரு டிஜிபி. பேரையே சொல்லுவேன். அவரெல்லாம் நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஆள், சாமியார்னு கூப்பிடுவாங்க அவரை, சாதாரணமான ஆள். இன்னும் சொன்னால் நம்ப மாட்டேங்க, என்ன பார்த்தா பயப்படுவார். அப்போ டிஐஜியாக இருந்தார் டெக்னிக்கல் சர்வீஸில், என்ன பார்த்தா பயப்படுவார். அவரெல்லாம் பின்னாடி டிஜிபி ஆகி பொன்மாணிக்கவேலு இப்போ கேஸ் போடாத டிஜிபி இவர் மேலே, டிஎஸ்பி மேலேன்னு சொன்னவர். ஆனால் அது முடியாதுன்னு சொல்லி அவர் வழக்கு போட்டோன்னே என்ன பண்ணாங்க தெரியுமா? அதே டிஜிபி இன்ஸ்பெக்டருங்க, டிஎஸ்பி எல்லாரும் அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களெல்லாம் டிவியில் பேட்டி கொடு, சன் டிவியில், இவர் மோசமானவர் அப்படின்னு சொல்லி பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையும் பேச வைத்தார் அப்போது இருந்த டிஜிபி. நேர்மையான இது பண்ணலை, அவங்க கண்டுக்கலை. அவர் நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்காருன்னு எவனும் யோசிக்கலை. டிஜிபியே இந்த வேலை பண்ணார்.